அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் நூல்கோலை வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூல்கோலோட மேலே உள்ள லேயரை பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு நூல்கோல் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இதில் வந்து நம்ம தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம பிசைய அதாவே தண்ணி விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது போல் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உளுத்து விட்டு போடணும். போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பகோடா மாதிரி ஒன்று ரெடி ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.